டிரான்ஸ்ஃபர். எங்கள் அம்மா வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. கடந்த 24 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மத்தியானம் மார்னிங் இன்னைக்கு வேலைக்கு போகும்போது டியூட்டி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சில் கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார்றப்போ சரின்ட்டு பைபிள் படிச்சுன்னு நின்றுட்டு உட்கார்ந்து நின்றுருக்காங்க. அப்போ இந்த கார் வந்திருக்காங்க. அப்போ உடனே இவங்க சார் ஏஞ்சி சார் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னா அவங்க பேக்கில் பின்னாடி எந்த பக்கமும் பார்க்காமையே அவரு பாட்டுன்னு வேகமாக காரை எடுத்துட்டு இருக்காரு. எடுத்தோடனே அப்படியே எங்கள் அம்மா விழுந்தோடனே எங்கள் அம்மா முதுல ஏற்றிட்டு இருக்காரு. ஏற்றின உடனே அந்த கால் போய் மாட்டிக்கிட்டு அந்த காலும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால உடனே அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுமே அவரை பிடிச்சிட்டு இது பண்ணி தான் உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு இது பண்ணாங்க. இங்கே இட்டுன்னு வந்து சேர்த்தா கால் ஃப்ராக்சராக இருக்குன்னு எக்ஸ்ரே அதில் இதில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நுரையீரல் அந்த வண்டி அது ஏறுந்தனால நுரையீரலும் பாதிக்கப்பட்டு பிளட் லீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலாக தான் இருக்குதுன்றாங்க. ஆனால் ஏற்றுன ஆளு காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளே கொடுக்கல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே கொடுக்காம கூலா 5 பேர் 6 பேரோட வெளியே ஜாலியாக சுற்றிட்டு டீ சாப்பிட்டுன்னு போயிட்டு வந்துருக்காரு. நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலும் ஸ்டேஷனுமா போய் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் எவ்வளோதான் ஏழைங்க, நாங்கள் எவ்வளோதான் பண்ணுவோம், எங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கும் ஆளே கிடையாது. அதனால தான் நாங்கள் மீடியாவே நாடி இருக்கிறோம். ஸ்டேஷனில் போய் சொன்னால் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் எழுதுறோம்னு சொன்னாங்க. அப்புறம் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த காப்பி கேட்டாலும் அந்த காப்பியெல்லாம் இப்போ தரமாட்டோம், நாங்கள் ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் சம்பந்தப்பட்ட இது வரைக்கும் வெளியே சுற்றின்னு ஜாலியாக தான் இருக்கிறேன். நாங்கள் தான் குடும்பமே பாதிக்கப்பட்டு இங்கே அழுத்து நிற்கிறாங்க. இப்போ இவ்வளோ நிலைமைக்கும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு இது கிடைக்கணும். நீங்கள் தான் பொதுமக்களுக்கு ஆதரவாக இருந்து மீடியா தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் இதை முதலமைச்சர் ஐயாவுக்கும் நாங்கள் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பொதுமக்கள் சார்பாக நீங்கள் கொண்டு போங்க. அவருடைய ஃபார்வேர்டுக்கு தயவு செய்து நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ ஏழைங்க எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் நான் உங்களை மீடியாவை தயவு செய்து கேட்டுக்கிறேன். எங்களோட அம்மாவுக்கு ஏன் இந்த கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேது காவல்துறையினால. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம். உங்களால் ஏன் ஆக்ஷன் பண்ண முடியல? எதுக்கு எஃப்ஐஆர் கொடுக்க முடியல? ஏன் நாங்கள் ஏழையாக இருக்கிறத ஒரே காரணத்தினால உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியலையா? உள்ளே போனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சூழ்நிலை சரியில்லை, சுவாசிக்கிற காற்று எடுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு, இந்த இடத்துல டியூப் வச்சிருக்கேன், இந்த பேக் மூட்டு எலும்பு உடஞ்சிருக்கு, கீழே மூட்டு எலும்பு உடஞ்சிருக்குன்ற எவ்வளோ பார்க்க முடியும் சார்? நாங்கள் சொல்லுங்க. நாங்கள் இங்கேருந்து போனால் அவங்க எல்லாரும் எகாத்தலமாக சிரிச்சுக்கிட்டு கும்பல் சேர்த்துக்கிட்டு நண்பர்களோட காவல்துறையும் அதை பற்றி எதுவுமே சிந்திக்காம அதை கண்டுக்காம இருக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்கன்னா அடுத்தப்பட்ட நடவடிக்கை என்னமோ அதை எங்களால் பார்க்க முடியும்ல சார்? இதுதான் எங்களோட தாழ்மையான கருத்து சார். நாங்கள் தவறு செஞ்சவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும், அது மட்டுமே எங்களோட கருத்து சார். காவல்துறை தரப்புல அவங்க மேல எந்த வழக்கு போடல சார்? நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் எஃப்ஐஆர் காப்பி இன்னும் எங்களுக்கு கொடுக்கல சார். அதே மாதிரி அவங்க விசாரிக்கும் போது எங்கள் மாமா தான் அவரு, எங்கள் அக்காவோட கணவர் அவரை வெளியே நிக்க வச்சு தான் அவங்களை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கேட்டா இருங்க லேட் ஆகும் தான் சொல்றாங்க. இன்னும் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல சார். நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு எஃப்ஐஆர் காப்பி இல்லாம உள்ள டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கல, வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு தாழ்மையா நாங்க கேட்டு எங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நாங்க மன்றாடுறதால இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்றாங்களா சார்? இது வந்து மேலோட்டமா பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்ஜரி தான். இது பண்ணிட்டு இதை தற்காலிகமா பண்ணி இதை 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் முழுமையான சர்ஜரியே பண்ணுவேன்னு சொல்றாங்க சார். இன்னும் அந்த விபத்தை ஏற்படுத்த அந்த ஓட்டுநர் வெளியே நின்று சிரிச்சுக்கிட்டும் நண்பர்களோட பேசிக்கிட்டும் தான் இருக்கிறாங்க. இது அனைத்து காவலர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த சிசிடிவி ஆய்வு பொறுத்த வரைக்கும் என்னோட மாமா தான் எல்லாருக்குமே அந்த விஷுவலைசேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது அக்னாலஜ்மெண்ட் இருக்கு. அவங்க போலீஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது எடுத்துட்டு அது உண்மையா காட்டுவாங்களா இல்லைன்னா அதை காட்ட மாட்டாங்களான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணிக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு தனியாக ஒரு மருத்துவத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு கார் வந்து வண்டியை தொடச்சிட்டு அவங்கள பார்க்காம கொள்ளாம பின்னாடி வந்து இடிச்சிட்டாரு. இடிச்ச இதெல்லாம் அவங்க அப்பயும் கதவு தட்டி அவ்வளோ கத்திருக்காங்க. அவன் அதிகம் பார்க்காம வேகமாக காலில் ஏற்றி கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கால் எலும்பு உடஞ்சி போச்சு. அது இல்லாமல் பேக்கில் இடிச்சனால நுரையீரல் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. அந்த நுரையீரலுக்கு 8 மணிக்கு தான் டிவி போட்டு அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் அவர் வந்து கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டு கேவலமாக பார்த்துட்டு போகிறாரு. நாங்கள் நாயா பேயா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கோம். அப்படி இருந்தோம். நான் சரி இது நடக்காது, ஸ்டேஷனில் D1 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு மதியானம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஸ்ஐ வரட்டும் பார்க்கலான்னு சொன்னார்.
நானும் கிட்ட 10-12 வாட்டி நடந்து போயிட்டேன். எஸ்ஐ இப்பதான் வந்தாரு. எஸ்ஐ கிட்ட கொடுத்தேன், இன்ஸ்பெக்டர் வரணும்னு சொன்னாரு. நான் கேட்டேன் என்னங்க ஆக்சிடென்ட், அவங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் வந்துட்டாரு. அவங்கள கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்தாங்க. 2 பேர் மட்டும் கூப்பிட்டு உள்ள என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க தெரியல, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். இல்ல அவங்களை என்கொயரிங் பண்ணாங்க. சரி வெளியே நின்ன இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் போய் அந்த காப்பியும் கொடுக்கல, எஃப்ஐஆர் காப்பி கேட்டதுக்கு அதுக்கும் பதில் சொல்லல. ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில அவங்க வந்து சூழ்நிலை இருக்காங்க. இப்ப நைட்டு 9 மணிக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க. இந்த ஆபரேஷனோட தற்சமய ஆபரேஷன் 1.5 மாசத்துக்கு திருப்பி இன்னொரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேக் எலும்பு ஒடிஞ்சிருக்கு, சைடு எலும்பு ஒடிஞ்சிருக்கு, காலுடைய எலும்பு வெளியே வந்துடுச்சு. இப்ப ஆக்சிஜன் கொடுத்தனால வந்து அதுல இருக்காங்க. என்ன கண்டிஷன், சீரியஸ் கண்டிஷன் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன பண்ண தெரியல. ஒரு எஃப்ஐஆர் காப்பி கேட்டா கூட ஒரு போலீஸ் ஏழை மக்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்ல. எஸ்ஐ கேட்டா நீ வெளியே போன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம்னா இன்ஸ்பெக்டர் பார்க்க விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நாங்க வந்து இப்போ எங்க மாமியார் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்க போராட்டத்துக்கு தான் இறங்கணும். ஒரு ஏழை மக்களுக்கு இந்த நிலைமை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பிக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டா நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் எந்த ஸ்டேஷன்ல தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கணும் இல்லையா, அதை கூட தராம நாளைக்கு ஆனா ஒரு கார் ஏத்தின ஒரு ஆட்கள் கும்பலோட வெளியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அழகா பேசி நின்றுட்டு இருக்காங்க. நாங்க பாதிக்கப்பட்டவங்க இங்க அவஸ்தைப்பட்டு இருக்கோம் சார். ஆரோக்கியம் மேரி அவங்க பேரு, வயசு 60 அவங்களுக்கு. இப்ப ரொம்ப மோசமான நன்மை இருக்காங்கல்ல. எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்குள்ள எதனா நடந்துருமோன்ற ஒரு பயத்தினால தான் நாங்க மீடியாவுக்கு வந்து இது பொதுமக்களுக்கு சேரணும், எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஏழைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் போராட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.